48 நாள் மண்டல விரதம் இருக்குன்ட்டு என் குருசாமிக்கே சவால் விட்டு இருக்க. அக்கா என்ன சமைக்கணும்க்கா? சமைச்சிரு, எப்பவும் போலதாண்டி. மத்தியானம் நண்டு, எறா தொக்கு, மீனை வறுத்துரு. வஞ்சர மீனா பார்த்து வாங்கி வறுத்துரு. நீங்க சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்க, விரதம் இருக்கணும்க்கா. விரதம்னா சிஸ்டர் சாமி, ஐயப்பனோட விரதம்னா ஐயோ, என்னடி சொல்றான் இவன்? நம்மளால இருக்க முடியுமா? முடியணும். வேணும்னா மாலையை யாருக்கும் தெரியாம கழட்டி வச்சுட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ஓகே அக்கா, சாமி குத்தமாயிடும். ஐயப்பன் பாத்துட்டே இருப்பாரு. அங்க பாரு, போட்டோல பாக்குறாரு. ஆமாடி, பாக்குறாருடி. என்ன பாக்கல, உங்களதான் பாக்குறாரு. ஏன்? நீங்க குருசாமில டெய்லி 2 வேளை குளிக்கணும். பச்சை தண்ணியில குளிக்கணும். பச்சை தண்ணியா? விடிய காலையில ஒரு வாட்டி, சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு வாட்டி. 2 முறை. அக்கா நான் சமைக்க போறேன்க்கா. உட்கார்ந்து இருக்காருன்னா பெண்வாடியே இல்லாதவர். நீ பிரசிடண்ட், அதனால பெண்களை உருட்டி மிரட்டி மாலை போட வச்சுட்ட. பெண்கள் ஏன் 21 நாள் மட்டும் மண்டல விரதம் இருக்கணும்னு யோசிச்சா? ஐயப்பன் கோயிலுக்கும் பெண்கள் போலான்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. ஆண்களுக்கு இல்லாத பிரச்சனை பெண்களுக்கு உண்டு. ஏண்டா தங்க உத்திரஜு மாலையா செய்றீங்க? செய்யுங்க செய்யுங்க, எங்க அக்கா வச்சு செய்வாங்க. பாத்துக்கலாம். என்ன சாமி, எல்லாரும் எங்க குரூப்பா கிளம்பிட்டீங்க? சும்மாதா. நீ எங்க கிளம்பிட்ட? நாங்களும் சும்மாதான். அது சரி. ஆமா, நீ ஏன் விரதம் இருக்க? அது வந்து போடி. இது ஒரு கேள்வி. இப்ப ஐயப்பன் இவன் தான் குற்றவாளின்னு ஆணித்தரமா நிரூபிச்சு. இந்த குருசாமி மாலை போட்ட 8 சிஷ்யமார்கள் தான் அந்த திருட்டு பய எங்க தலைமறைவா வச்சிருக்கான்னு இவனை கேட்டா இவன் சொல்ல மாட்டான். தூக்கிட்டு போய் லாடம் கட்டுங்க. கக்க வேண்டியதை தானே. அப்புறம் ஆம்லேட் போட்டுரு. அதுல வெங்காயம் எல்லாம் நல்லா நறுக்கி போட்டு அற்புதமான ஆம்லேட்டா இருக்கணும். உனக்குடா எனக்கு 2 ஆம்லேட். உனக்கு வேணா ஒரு 4 ஆம்லேட் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டு நல்லா தூக்கலாம். உன் கை தருமையை காட்டு பாப்போம். நீங்களே சாப்பிட கூடாதுன்னு சொல்லி இதுல என்ன வேற சாப்பிட சொல்றீங்களா? எனக்கு கருவாடை பிடிக்காது, முட்டையும் பிடிக்காது. அடியே போய் கம கமனு வை. மாமா சாப்பிடணும்ல. கலை விதி, என்ன பண்றது? சமைச்சு தொலைக்க. அடியே கண்ணே ஐயப்பா. ஏங்க ஏங்க, கருவாடு சமைச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. என்ன சொன்ன? கருவாடு குழம்பு சமைச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. ஏய், இதுல உனக்கு என்ன வாசனை அடிக்குது? கருவாடுதான். எனக்கு சந்திர வாசனை அடிக்குது. வெள்ளிக்கிழமை வருமா எனக்கு கருவாடு சமைச்சது இல்லாம சந்தன வாசனை வருதுன்னு சொல்றீங்களா? மோந்து பாருங்க. எனக்கு சந்திர வாசனை தான் வருது. கண்ணா உனக்கு என்ன வாசனை வருது? கருவாடு வாசனை தான் வருது. எனக்கு சந்திர வாசனை வருது. ரோட்ல சந்திர வாசனை அடிக்குது. என்ன வெறும் பேட்டாத. நீங்க பாரு சமய, நீ வாங்க. கடுப்பேட்டாதையா? நான் உண்மையை தாண்டி சொல்றேன். ஊரே கூப்பிட்டு கேக்குற. என் பொண்டாட்டி சத்தியமா இதுல சந்திர வாசனை தாண்டி அடிக்குது. அப்போ ஐயப்பா சுவாமியே நான் என்ன பண்றதுக்கா? என் புருஷன் எங்க இருக்காரோ அங்கதான் நான் இருக்க முடியும். அப்ப அக்கா பக்கம் வர மாட்டியா? அக்கா பக்கமும் இருப்பாக்கா. 2 பக்கம் வரல. நீங்க 2 பேரும் உங்க 2 பேருக்கு வெக்கமா இல்ல? இந்த பூஜை நடக்கிறத குருசாமி ஒழிக்கிறது உங்களுக்காக நாங்க. என்ன வேணும்? ஒருத்தனுக்கு யாருக்கு மாலை போட்டுட்டு செய்வேன். அக்கா வாங்கக்கா, போயிடலாம். ஏய், சும்மா இரு. அவங்க எப்படி வந்தா உங்களுக்கு என்ன? சும்மா வர மாட்டீங்களா? ஏன் உன் புருஷன் அக்கா விட்டுட்டு அந்த வண்டியில வராப்ல? ஏன் அக்கா கூட வர வைக்கிறது? நான் அக்கா கூட வரல. எனக்கு அக்கா மட்டும்தான் முக்கியம். சபரிமலையில மீட் பண்ணலாம். மகேஸ்வரி நாங்க பாப்போம், நீங்களும் பாப்பீங்க. போன வைடி. ஒரு நிமிஷம். ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. மகா சொன்னா செய்வா.